இல்லை, இது மிகவும் தலை குனிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேங்க. ஒரு சிறு பள்ளி மாணவியில இருந்து கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக நான் பார்க்கிறேன். அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய உடன் இருப்பவர்கள் என்ன செய்யறாங்க, காவல்துறை இது என்ன செய்யுது, ஆட்சியாளர்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ற கேள்வி வருகிறது. உறுதியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே முதலமைச்சர் பல வாட்டி சொல்றார், யாராவது பின்தொடர்ந்தா 5 ஆண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் சொல்றார். அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தா போக்சோ சட்டத்தில் கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நீங்க அறிவிச்சாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. முதல்வர் அவர்கள் வெறுமனே சொல்வது இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்யணும். அதை விட மிக கொடூரமாக பாலியல் பண்றவங்கள நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும். அப்பதான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வருமே ஒழிய, இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் இது தொடர்கருதியாக தான் இருக்கும். நீங்களும் கேள்வி கேட்டிருப்பீங்க, நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு மொத்த காரணம் ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா கஞ்சா, மது, இதுதான். போதை கலாச்சாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறினதுனால தான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. மாணவிகள் முதல் கொண்டு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு தர வேண்டிய ஆசிரியர்களே அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்வது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. வேலியே பயிரை மேய்கின்ற கதையை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமாக இது தடுக்கப்படணும் என்பது எங்களுடைய கருத்து. பெரியாரை பற்றி நான் பல்வேறு இடத்துல பல்வேறு பிரஸ் மீட்ல என்னுடைய பதில சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க கேட்குறீங்க, மறுபடியும் நான் சொல்றேன். வாழ்ந்து மறைந்த எந்த தலைவரை பற்றியும் அவதூறாக பேசுவதற்கு இங்கு யாருக்கும் அதிகாரமும் இல்லை, உரிமையும் கிடையாது. அவங்க வாழ்ந்துட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க, அவங்க சரித்திரத்தை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசுறீங்க? இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தலைவர்களை பற்றி, இப்ப நடக்கிற நிர்வாகத்தை பத்தி பேசுங்க. பெரியார் மறைந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, அண்ணா அவர்கள் மறைந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு, ஜெயலலிதா அம்மையார் மறைந்து பல்வேறு ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப வாழ்ந்து சரித்திரம் படைத்து மறைந்த தலைவர்களை பற்றி பேச இங்கு யாருக்குமே எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. முடிஞ்சா உங்களால என்ன நல்லது மக்களுக்கு செய்ய முடியும் அதை சொல்லுங்க. மறைந்தவர்களை பற்றி ஏன் அவதூறு பேசுறீங்க? அதை நிச்சயமாக தேமுதிக சார்பாக என்னுடைய கண்டனங்களை நான் பல்வேறு இடத்துல சொல்லிட்டேன். அதையே நான் திருப்ப சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.